ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான, அப்படி சொல்லக்கூடாது, பட் டேஸ்ட்டான கருணைக்கிழங்கு கொண்டக்கடலை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாம்பார்னு கூட சொல்லலாம், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ராகவேந்திர மடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் லஞ்சுக்கு இந்த கூட்டு வந்து கண்டிப்பாக சர்வ் பண்ணுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டு செய்கிறதுக்கு வேக வச்ச வெள்ளை கொண்டக்கடலை 150 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ இது எது நான் ப்ராசஸ் காட்டல. இது கூடவே வந்து நம்ம சட்டி கரணை வந்துட்டு 500 கிராம் எடுத்துக்கலாம். அதாவது நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸாக. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். புளி வந்து லெமன் சைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். வேக வச்ச துவரம் பருப்பு 150 கிராம். இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமல்லி, மிளகு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கடாயில் எண்ணெய் லைட்டாக சூடு ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வறுக்கணும். உங்களுக்கு மிளகு காரம் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம நல்ல கழுவின மிளகாய் சேர்த்துக்கலாம், சிகப்பு மிளகாய். ஸோ இந்த அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 to 5 மெம்பர்ஸ் வரைக்கும் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். இப்போது எல்லாமே நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போது துருவின தேங்காய் 1/2 கப் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு லைட்டாக ப்ரௌன் ஆகும்போது கடைசியாக நம்ம தேங்காய் துருவலியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த சட்டி சூட்லேயே வந்துட்டு தேங்காய் நல்லா வதங்கிடும். நம்ம அடுப்பை ஆனில் வச்சு பண்ணோன்னா ரொம்ப கருகுன மாதிரி ஆயிரும். உங்களுக்கு அப்போ டேஸ்ட்டே மாறி போயிடும். ஸோ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சூட்லேயே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை நல்லா ஆற விட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதை அப்படியே வச்சுட்டு அடுத்தது நம்ம எப்படி வந்து கூட்டு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க கருணைக்கிழங்கு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கருணைக்கிழங்கு வந்து நல்லா வேகணும். அதுக்கு நம்ம மூடி வச்சுட்டு 15 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். உங்களுக்கு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். கருணைக்கிழங்கு சூப்பராக குக் ஆயிரும். நம்ம அந்த கருணைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தான் தண்ணி சேர்க்க போகிறோம். நிறையா சேர்த்துட்டா நமக்கு வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கம்மியாக சேர்த்துங்க. இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிருக்கு. ஸோ இப்போது இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து சேர்த்துடலாம். புளி தண்ணி, புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் உங்களுக்கு கருணைக்கிழங்குல நல்லா வந்து புளி வந்து ஏறும், அந்த புளிப்பு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து கூடவே கொண்டக்கடலையும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு கொதி வரும்போது கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு கொண்டக்கடலையும் கருணைக்கிழங்குலையும் ஈக்குவலாக வந்து அந்த புளிப்பு ஏறும். நல்லா கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை சேர்க்கும் போது உங்களுக்கு கூட்டு வந்து நல்லா கெட்டி ஆகும். பாருங்கள் எப்படி நல்லா கெட்டியாகி வந்திருக்குன்ட்டு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் நல்லா கொதிக்கும் போது குழம்பு இன்னும் திக்காக ஆகும். ஸோ அது கூடவே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதி விட போகிறோம். ஸோ உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கொதி விடும் போது கொஞ்சம் திக்காக ஆகும். நீங்கள் ரொம்ப திக்காக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம்.
இந்த தாளிப்பப்பி நம்ம கூட்டில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த டேஸ்ட்டு தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதுக்காக இவ்வளோ மெனக்கெடுவாங்க. லென்த்தி ப்ராசஸ் தான், பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு உங்களுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.